வெங்கட்ராமன் தலைவர் பார்த்து போய் பேசுறாரு, கேட்கிறாரு, என்னங்க உங்க வீடியோ சிம்பிளா இருக்கேன்னு. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சிறிய புன்னகை மட்டும் பண்ணாராம். அவர் சொல்றாரு, மகாலிங்கம் சார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஓய்வா இருக்கும்போது இந்த ஊஞ்சல்ல தான் உட்காந்து இந்த புத்தகம்லாம் படிப்பாரு. ஒரு சிஎம் அப்படிங்கிற பந்தா இல்லாம எளிமையாக மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மனுக்களை வாங்கி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வார். புரட்சி தலைவர் இவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அந்த வகையில காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். அவருடைய முயற்சியால் தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தார். இதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இதோடு மட்டுமல்லாமல் அப்போ இருந்த இந்திரா காந்தி அம்மாவுடைய மத்திய சர்க்காரில் இராணுவ மந்திரியாக இருந்தார். இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய ஜனாதிபதி அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவர் நம்ம தலைவருடைய நெருங்கிய நண்பர். ஒரு முறை தலைவருடைய ராமாவரம் வீட்டுக்கு போறாரு. தென் சென்னை தொகுதியில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவர் போட்டியிட்டு வெற்றி வாகை சொல்கிறார். யாரு? மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி நம்முடைய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். அப்பொழுது தலைவரை பார்க்க போறாரு. எங்க? ராமாவரம் வீட்டுக்கு ஃபேட் கார்ல போறாரு. போன உடனே அங்க இருந்த அவருடைய உதவியாளர் மரியாதைக்குரிய மகாலிங்கம் சாரை பார்க்குறாரு. சாரை பார்க்கணும். தலைவர் பார்த்தீங்கன்னா உறங்கி கொண்டிருக்கிறார். இன்டர்காம்ல ஃபோன் பண்றாங்க. தலைவர் எடுக்கவே இல்லை. இவருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம். யாரு? மகாலிங்கம் சாருக்கு. சார் நீங்க காஃபி டீ தான் சாப்பிட்றீங்க? இல்லை பரவாயில்ல. சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்லை இருக்கட்டும். இல்லை இன்டர்காம்ல ஐயாவுக்கு கால் பண்ண எடுக்கவே இல்லை. சரி நான் என்ன பண்றேன், ராமாவரத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, நான் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விட்டு தான் செல்வேன் அப்படின்றாரு. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் என்ன பண்றாரு, சுத்தி பார்த்துட்டு வர்றாரு தோட்டத்தை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. மகாலிங்கம் சார் என்ன பண்றாரு, தலைவருக்கு திரும்பவும் இன்டர்காம்ல பேசுறாரு. ஐயா இந்த மாதிரி ஆர் வெங்கட்ராமன் வந்திருக்காரு. ஐயோ அப்படியா? சரி அவரை அழைத்து கொண்டு மேலே வாருங்கள் அப்படின்றாரு. செகண்ட் ஃப்ளோருக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது மகாலிங்கம் சார் என்ன பண்றாரு, சார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஜானகி அம்மாவுடைய ரூம். ஓ அப்படியா அப்படின்னாரு. செகண்ட் ஃப்ளோர்ல தலைவருடைய ரூம் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் இருக்கு. இவர் கேட்கிறாரு, என்ன புத்தகம் அது, யார் ஊஞ்சல் உட்காருவான்னு. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதை சொன்னவுடன் கேட்டவுடன் இவருக்கு மிகப்பெரிய வியப்பு. அவர் சொல்றார், மகாலிங்கம் சார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஓய்வா இருக்கும்போது இந்த ஊஞ்சல்ல தான் உட்காந்து இந்த புத்தகம்லாம் படிப்பாரு. இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சருங்க, அவருடைய வீடு இவ்வளவு எளிமையாக இருக்கு சொல்லிட்டு அப்படியே வியந்து போகிறார். ஏனென்றால் தலைவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஏகபோக சக்கரவர்த்தி அவர்தான். ஆனால் அவருடைய வீடு மிகவும் எளிமையாக இருந்தது. அதன் பிற்பாடு வெங்கட்ராமன் ஐயா தலைவர் பார்த்து போய் பேசுறாரு, கேட்கிறாரு, என்னங்க உங்க வீடியோ சிம்பிளா இருக்கேன்னு. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சிறிய புன்னகை மட்டும் பண்ணாராம். அவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எளிமையாக மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அதனால் தான் அவர் இன்றைக்கும் மக்களின் முதலமைச்சர். சரியா? இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க நிறைய நம்மை போன்ற ஏழை மக்கள் வருவாங்க. எதற்காக? மனு கொடுக்க. தலைவர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிஎம் அப்படிங்கிற பந்தா இல்லாம எளிமையாக மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மனுக்களை வாங்கி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வார். அதில் என்ன நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது பார்ப்பாராம். பார்த்தீர்களா? இப்படி ஒரு மக்களின் முதலமைச்சர் நீங்க பார்க்க முடியுமா?